எதுவும் பெரிய ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தாலும் மனசு ஹெவியாக ஃபீல் ஆகுதா? நீங்கள் மட்டும் இல்லை, இது பல பேருக்கு வரும் ஃபீலிங். காலை எழுந்ததும் ஃபோன் பார்க்கின்றோம். நாளெல்லாம் வேலை, வீட்டு பணி, தாட்ஸ். இரவு வந்ததும் உடம்பு டயர்ட். ஆனால் மனசு இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கும். இதுதான் மென்டல் ஓவர்லோட் ஃபீலிங். நம்ம பிரெயின் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான தகவல்களை ப்ராசஸ் பண்ணுது. சில நேரம் அது அதிகமாகிவிட்டால் பிரெயின் ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் நமக்கு ஓவர்லோட் மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம வாழ்க்கை ஃபுல் ஆஃப் இன்புட்ஸுங்க. மொபைல் நோட்டிஃபிகேஷன்ஸ், சோஷியல் மீடியா, வேலை ஸ்ட்ரெஸ், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். பிரெயினுக்கு கண்டினியூஸ் இன்புட் கிடைத்தால் அது ரெஸ்ட் எடுக்க முடியாது. அதனால தான் சில டயத்தில் நம்ம மனசு ஹெவியாக ஃபீல் ஆகுது. நாம் உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்கின்றோம், தூங்குகிறோம். ஆனால் மைண்டுக்கு ரெஸ்ட் கொடுக்குறோமா? சில நேரம் உடம்பு ரிலாக்ஸ் ஆகும், ஆனால் மனசு இன்னும் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுவும் ஓவர்லோடுக்கு ஒரு காரணம். ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் நினைக்கிறது அது பிரெயினுக்கு அன்னெசரி லோட் கிரியேட் பண்ணும். பாஸ்ட், ஃப்யூச்சர் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி மைண்ட் டயர்டாக ஆகும். சரியான ஸ்லீப் இல்லைன்னா, சரியான ஃபுட் இல்லைன்னா பிரெயினுக்கு எனர்ஜி குறையும். அதனால் ஃபோக்கஸும் குறையும். ஓவர்லோடாக ஃபீல் வரும். இந்த ஃபீலிங் டேஞ்சரஸ் இல்லைங்க. உங்கள் பாடி அண்ட் மைண்ட் நமக்கு கொஞ்சம் ஓய்வு வேண்டும்னு சொல்லுது. இது வார்னிங் இல்லை, ஜென்டில் சிக்னல். இது எப்படி காம் பண்ணலாம்னா, ஒன் டேக்கு 5 to 10 minutes எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் பிரேக் எடுக்கணும். ஃபோன் டைமை கம்மி பண்ணவும். கண்டினியூஸாக ஸ்க்ராலிங் பிரெயினுக்கு அதிக லோட் கொடுக்கின்றது. பின்பு ஸ்லோவாக இன்ஹேல் எக்ஸேல் பண்ணலாம். பிரெயினுக்கு காம் ஆகும். சிறிய வாக் போகலாம் அல்லது ஸ்ட்ரெச் பண்ணலாம். பாடி ரிலாக்ஸ் ஆகும், மைண்டும் காம் ஆகும். ஹெவி ஃபுட் அவாய்ட் பண்ணிவிட்டு லைட் நேச்சுரல் ஃபுட் சாப்பிடுங்க. பிரெயினுக்கு ஸ்டெடி எனர்ஜி கிடைக்கும். சில நேரம் நாம் ஃபாஸ்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரம் ஸ்லோவாகவும் இருக்கலாம். அது சரிதான். மனசு ஓவர்லோட் ஆகிறது ஒரு வீக்னஸ் இல்லைங்க, அது சிக்னல் மட்டும்தான். நீங்கள் இதை ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.